அடுத்த பாடலாக பாடல் எண் 11 பாடுவோம். வருவாய் தருணம் இதுவே. பாடல் எண் 11. பயபக்தியாக யாவரும் எழும்பி நிற்போம். இந்த நிறைவு ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாய் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பிகேபுரம் திருச்சபை போதகர் பஸ் ஜோமணி அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துகள். ஏன்னு சொன்னால் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமாக நாம் இந்த ஓய்வு நாளிலே கலந்துருக்கிறோம். இது ஒரு பண்டிகை நாள். நமக்கு திருநெல்வேலியில் இப்படிப்பட்ட ஒரு நாள் கிடைத்திருக்காது. இன்றைக்கு நமது கான்ஃபரன்ஸ் தலைவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருப்பது மிக சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னும் திருநெல்வேலி மாவட்டம் இன்னும் ஒரு புதிய
புத்துயிர் பெறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜனவணங்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தர் 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 என்று போற்றுவதற்கும் துதிக்கும் பாத்திரமாக இருந்து பூமியின் குடிகளாக எங்களை கண்ணோக்கி பார்க்கிறதானே எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் சகல சிருஷ்டியும் படைத்த தேவனே, எங்களை உண்டாக்கிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். நீரே 6ஆம் நாள் ஆண்டவரை 6 நாள் அந்த சராத்தையும் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து அந்த நாள் ஓய்ந்திருந்த பிரகாரம் பாவிகளாகி நாங்களும் ஆண்டவரை உடைய அர்ச்சோடைகளை பின்பற்றும்படியாக கற்பனைப்படி நாங்கள் கைக்கொள்ளும்படியாக இந்த மீதமான திருச்சபையின் பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பில் ஆண்டவரே, இனி ஒரு எலியா வரப்போகிறதில்லை. அந்த எலியாவியுடைய பிள்ளைகள் இந்த 7ஆம் நாள் திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள் என்பதை நீர் சொல்லியிருக்கிறீர். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்கு ஒரு மனவாட்டி சபையாக, ஒரு மனவாளர்க்க காத்து கொண்டு ஒரு திருச்சபையாக அன்புள்ள ஆண்டவரே, எங்களை நீர் தெரிந்து கொண்டேறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். முத்தூதி என்ற ஒரு சத்தியத்தை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் கொடுக்கும்படியாக, மனந்திருக்கிற சத்தியத்தை சுவிசேஷத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, சிறுமந்தையே பயப்படாது என்று சொன்ன தேவன் ஒரு சிறு அற்பர்களும் புழுக்களாய் ஒன்றுக்கு உதவாதவர்களாய் கொண்டு ஆண்டவரே நடத்தும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிற ஸ்தோத்திரம். காலம் முதல் இம்மட்டும் ஆண்டவரே உடைய பிரச்சனை எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆதி அப்போஸ்தலர் பெற்ற அந்த பெந்தெகோஸ்து அனுபவத்தை நாங்கள் இப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இனி பின்மாறி அபிஷேகத்தை காத்து கொண்டு இருக்கிறோம். எழும்பி பிரகாசி என்று சொன்ன தெய்வம் அவ்விதமாய் இந்த கடைசி கால தூதை எழுந்து ஆண்டவரை பிரகாசிக்கத்தக்கதாக எடுத்துரைக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமான ஆவியை நீர் ஊற்றப் போகிறீர், பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றப் போகிறீர். அதில் ஒவ்வொருவரும் ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்ற போகிறோம் ஆண்டவரே. அவ்விதமாக ஆண்டவரை எங்களை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முதல்ல நாங்கள் இந்த நல்ல ஒரு சாப்பாடை நீர் கொடுத்தே ஸ்தோத்திரம். மறுபடியும் அமர்ந்திருந்தபடி சத்தியத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் அமர்ந்திருக்கிறோம். பலத்தின் ஆவியும் உற்சாகத்தின் ஆவியும் கொடும் பரிசுத்த ஆவியான அசைவாடலை இந்த இடத்தில் நீர் பொழியும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்தில் வந்தது நல்லதென்று கண்டுகொள்ளத்தக்கதாக, எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக ஆவியானவர் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பில் ஆண்டவரே, திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமாக ரட்சிப்பு கடந்து வரும்படியாக, தேவனுக்கென்று ஒரு கூட்டம் சேர்க்கும்படியாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள தகப்பனே, செய்து கொடுக்கிற மகனையும் மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவருடைய கடைசி கால செய்திகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நீர் எழுப்பப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவர் இந்த இடம் முழுதுமாக நீர் ஆட்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நிறைவு ஆராதனைக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எனவே அன்பான சபையார், ஆங்காங்கே வெளியிடங்களில் இருக்கிற பிள்ளைகள், இந்த அற்புதமான இந்த ஜெப இடத்திலே நீங்கள் கடந்து வரும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒருவேளை ஆங்காங்கே வெளியிடங்களில் இருக்கிற பிள்ளைகள் உடனடியாக நீங்கள் இந்த குறையின் கீழ் வந்து ஆண்டுடைய செய்தியை பயத்தோடும் பக்தியோடும் அறிந்து ஆண்டவருக்கென்று வாழ உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். அமைதி காப்போம். ஆண்டவரை உயர்த்த வேண்டும், செய்தியாளரை அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த நேரத்திலும் நமக்கு தேவ செய்தியை கொடுக்கும்படியாய் அன்பான ஊழியக்காரர் மிஸ்டர் மார்சல் அவர்கள் நம்மோடு ஆயத்தமாய் நிற்கிறதை நாம் அறிவோம். ஜெபத்திலே தாங்குவோம். தம்முடைய மகன் மூலமாய் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. மார்சல் அவர்கள். ஒரு கேள்வியோடு துவங்கலாம் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து யாருக்காவது ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறாரா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லை. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்லாம் நான் நம்புறதில்லை. ஆனால் ஒரு முக்கியமான கருத்தை நான் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து யாருக்காவது ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறாரா?
யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்களேன். இப்போ எல்லோரும் கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிளை திறந்து நம்ம பார்க்கணும். பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்றதை நம்ம வாசிக்கணும். அதனால் தயவுசெய்து கையில் பைபிள் எடுத்துக்கோங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்த்து பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் வாசிக்க வேண்டாம். கொடுத்திருக்கிறார், கொடுக்கவில்லை. கொடுத்திருக்கிறார். சரிதானே? சரி, அப்படியே 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பார்த்துட்டிங்களா? அதில் என்ன சொல்லியிருக்கு? இயேசு கொடுக்கவில்லைன்னு சொல்லியிருக்கு. இப்போ கொடுத்து வந்தார் அப்படின்னு 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? புரியுதா நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு? பைபிள் திறந்து பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிட்டு வரேன்றது தெரியும். பைபிள் திறந்து பார்க்காதவங்களுக்கு அங்கே என்ன சொல்லியிருக்குன்னு தெரியாது. அங்கே என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிடுறேன். 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இயேசு அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் அப்படின்னு யோர்தான் நதிக்கரையை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கு. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தாரா கொடுக்கவில்லையா என்பது நம்முடைய ரட்சிப்பை பாதிக்கப் போகிற ஒன்று அல்ல. ஆனால் நம்முடைய ரட்சிப்பை பாதிக்கக்கூடிய அநேக காரியங்களில் இது போன்ற 2 கருத்துகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்து தமது மாம்சத்தினாலே நியாயப்பிரமாணை ஒழித்தார் அப்படின்னு ஒரு வசனம். இன்னொரு வசனம் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படின்னு ஒரு வசனம். இந்த ஒழித்தார் அப்படின்றது வசனம் 10 கற்பனை வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அந்த வசனத்தை வாழ்நாளும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் அப்படின்ற வசனத்தை பார்க்கவே மாட்டாங்க. நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்றதை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வசனத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு தீர்மானத்திற்கு நாம் வர முடியாது. ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு கொஞ்சம் இலக்கணம் தேவை. இப்போது இயேசு ஞானஸ்நானம் கொடுத்தாரா இல்லையா என்கிற கேள்விக்கான பதிலை பார்க்கும்போது நமக்கு இலக்கணம் தேவையாக இருக்கிறது. அல்லது மற்ற வசனங்களை வாசித்து பார்த்து அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன, எதையெல்லாம் சுட்டி காட்டுகிறது என்று தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி ஒரு வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனத்தை வாசித்தேன் எனக்கு விளங்கிருச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அல்லது ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னா அந்த அர்த்தம் தான் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருப்பதை வார்த்தைகளை படிக்கிறவர்கள் அறிந்திருப்பீர்கள். அதனால் இப்போ உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன். இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரா கொடுக்கவில்லையா என்ற கேள்வியை கேட்டேன். கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறது, கொடுக்கவில்லை என்ற இன்னொரு வசனம் சொல்கிறது. இரண்டையும் எப்படி நாம் இணைத்து பார்ப்பது? இன்னொரு கேள்வி கேட்குறேன். தாஜ்மஹாலை கட்டியது யார்? ஷாஜஹான். இது பதில் வேகமாக சொல்கிறீங்க. பைபிளில் கேள்வி கேட்டால் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஷாஜஹான் கட்டினாரா கொத்தனார் கட்டினாரா? இந்த கேள்விக்கு பதில் வேகமாக வருது. கொத்தனார் தான் கட்டினாரா? இப்போ ஏன் ஷாஜஹான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பதில் சொன்னீங்க? சரி, எதுக்கு தமிழ் இலக்கணம் சொல்லணும்னா, அந்த எழுவாய் செய்தது யார் என்று சொல்லும்போது 2 விதமான கருத்தாக்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஏவுதற் கருத்தா, இன்னொன்று ஏற்றுதற் கருத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஏவுதற் கருத்தான வேலை வாங்குறவர், ஏற்றுதற் கருத்தான வேலையை செய்கிறவர். ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டினார்னா அவர் ஏவுதற் கருத்தா கட்ட சொல்லி சொன்னார், கட்டினாங்க. கொத்தனார் கட்டினாங்க அப்படின்னா ஏற்றுதற் கருத்தா அவங்க அந்த வேலையை செய்தாங்க. இவ்வளவு விளக்கமெல்லாம் நமக்கு தெரியாமலே நம்ம சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்.
ஒரு கேள்வி கேட்டால் ஷாஜகான் இல்லை கொத்தனாரானா கொத்தனார்னு நம்ம சொல்லிடுறோம். நமக்கு அதெல்லாம் தெரியுது. ஏவுதற்கு கருத்து ஏற்றுவதற்கு கருத்தாலாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வேத வசனத்தை வாசிக்கும் போதும் இதே மாதிரி அர்த்தம் காண்பது அவசியமாக இருக்கிறது. இயேசு ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் என்கிற இடத்துல இயேசு ஏவுதற்கருத்தா, இயேசு தாமே கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் என்பதில் அங்கே இயேசு அந்த வேலையை செய்யலை, சீஷர்கள்லாம் செய்தாங்க அப்படின்றது அங்கே நமக்கு என்ன செய்யிருக்குது சொல்லிடு. சரி, இப்போ சொல்லுங்கள், இயேசு யாருக்காவது ஞானஸ்நானம் கொடுத்தாரா? ஆமாவா இல்லையா? இல்லை. நான் வசனம் சொல்லுது கொடுத்து வந்தார்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் பதில் என்ன தான்? இல்லை தான். புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? யாராவது ஒருத்தர் இல்லை இந்த வசனம் இப்படி தான் சொல்லுது, இந்த வசனம் இப்படி தான் சொல்லுதுன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் மற்ற வசனங்களோடு அவற்றை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒப்பிட்டு பார்த்தால்தான் அது என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஆளுக்கு ஒன்று பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சரி, அந்த கருத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சிக்கிறீங்கன்றது என் பிரச்சனை கிடையாது. என்னுடைய பிரச்சனை அதை தாண்டி அவர்கள் அப்படி இருந்தால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கேள்வி. அதற்கு தான் வரப்போகிறேன். அதற்கு முன்னராக ஒரு சில காரியங்களை உங்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் பேச போகிறது என்னென்னா, பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த வார்த்தைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆளுக்கு ஒரு கருத்து நமக்கு மனசுக்குள்ளே இருக்குது. அந்த கருத்து சரிதானா தப்பா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த கேள்வி என்னென்னா, நமக்கு ஒரு கடவுளா 3 கடவுளா அப்படின்றதான் கேள்வி. நான் ஒரு கடவுள் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். அது எப்படி 3 பேருன்னு சொல்லிவிட்டு எப்படி ஒரு கடவுள்னு சொல்லுவீங்க? அதற்கு விளக்கம் சொல்கிறதுக்கு பலரும் பல விதங்களில் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நமக்குள்ளே கூட அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. 3 பேர் என்பதில் எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. 3 பேர் தான் என்பதற்கு வசனங்களை காட்ட போகிறேன் நான். அது புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதுவும் ரோமன் கத்தோலிக்க சபை உருவாக்குனது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறோம். நான் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே 3 பேர் இருக்கிறாங்கன்றதை காட்ட போகிறேன். ஆனால் எத்தனை கடவுள் என்கிட்ட கேட்டால் ஒரே கடவுள் தான் சொல்லுவேன். இன்னையா குழப்புற அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதில் அடங்கியிருக்கிற கருத்து மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு கருத்து. தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு முக்கியமான கருத்தை தான் இந்த திருத்துவம் என்று சொல்லப்படுகிற வேத கருத்துக்குள்ளாக நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மறுபடியும் ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டி, இன்றைக்கி காலையிலேயும் ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டி பற்றி சொன்னேன், இப்போவும் ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டி பற்றி தான் சொல்கிறேன். ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கேள்வி கேட்டார் மாணவர்களுக்கு. கேள்வியில் என்ன கேள்வி கேட்டார்னா, அன்பு என்கிற கருத்திற்கு எண் மதிப்பு என்ன? எண் மதிப்புனா அதுக்கு ஒரு நம்பராக சொன்னோன்னா என்ன நம்பர் சொல்லுவேன் அன்புன்றதுக்கு? நிறைய பேர் நிறையா பதில் எழுதியிருந்தாங்க. ஒரு பதிலை ஆசிரியர் ஏற்றுக்கொண்டார். அன்பு என்கிற தன்மைக்கு எண் மதிப்பு வந்து 3 என்று எழுதியிருந்தார். உடனே அன்பு 3 அப்படின்லாம் பார்த்துடாதீங்க. தமிழில் தான் அப்படி பார்க்க முடியும். இங்கிலீஷில் LOVனா 4000. சரிங்களா? இப்படியும் பார்க்குறதுக்கெலாம் அர்த்தம் வழி இருக்குது. இல்லை, அந்த அடிப்படையில் சொல்லப்படவில்லை. இப்போ 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா பழகலாம், அன்பு இல்லாமலேயே நன்றாக பழகலாம். இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. என் உதவி இன்னொருத்தருக்கு தேவைப்படுது, அவர் உதவி எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நாங்கள் 2 பேரும் நல்லா பழகிக்கலாம். இது அன்பாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது சுத்த சுயநலமாக இருக்கலாம். என்னுடைய நலனுக்கு அவர் பிரயோஜனமாக இருக்கிறார், அவருடைய நலனுக்கு நான் பிரயோஜனமாக இருக்கிறேன்.
எனவே நாங்கள் 2 பேரும் அன்பாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. ஒரு தோற்றம், அது அன்பு கிடையாது. அன்பு எப்போ அன்பு இருக்குதா இல்லையா தெரியும்னா, 3வது ஒரு நபர் வந்துட்டாருன்னா அங்கே அன்பு இருக்குதா இல்லையான்றது தெரிஞ்சது. அடுத்தவர் மேலே எனக்கு எந்த அன்பும் கிடையாது, ஆனால் சுயநலத்துக்காக தான் அவர்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3வது ஒரு நபர் வந்த உடனே இவர்கிட்ட சொல்லுவேன், நீ எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவருக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அவர் என்ன எதிர்பார்ப்பார், நீ எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், 3வதாக வந்திருக்கிற இந்த நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இதை நம்ம எங்கே பார்க்கலான்னா, நம்ம வீட்டிலே பார்க்கலாம். கணவன் மனைவி திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை ஓரளவுக்கு பேசுறதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. சில முட்டாள் பெற்றோர்கள், முட்டாள்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு, ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் அவங்க முட்டாள் பெற்றோர்கள் தான். சில முட்டாள் பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைகிட்ட நீ அப்பா பிள்ளையா, பாருங்கள் என்ன வேகமாக பதில் வருது, அம்மா பிள்ளையா, அது என்ன அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை, என்ன எதிர்பார்க்குறோம், பிள்ளை என்கிட்ட தான் அன்பாக இருக்கணும். அம்மா மேலே எனக்கு அன்பு இருந்துச்சின்னு சொன்னால், மனைவி மேலே எனக்கு அன்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நான் என்ன சொல்லணும், அம்மாக்கிட்ட அன்பாயிரு, அம்மா என்ன சொன்னாலும் கேளுன்னு சொல்லணும். அப்படி என்னால் சொல்ல முடியவில்லை. நான் சொல்வதைத்தான் என்னுடைய பிள்ளை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால் எனக்கு அம்மா மேலே எந்த அன்பும் இல்லை, மனைவி மேலே அன்பு கிடையாது. அதனால சொன்னேன், இந்த அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையான்னு கேட்குற கேள்வியே முட்டாள்தனமானதுன்னு சொன்னேன். அது 2 பேருடைய பிள்ளை, 2 பேரும் அன்பை காட்ட வேண்டியவர்கள். அந்த பிள்ளை இந்த 2 பேர் மேலும் அன்பு காட்ட வேண்டும். என்றைக்கு அந்த 3வது நபர் உள்ளே வருகிறாரோ அப்போது தான் இந்த முதல் 2 பேர்கிட்ட இருந்தது அன்பா இல்லையான்றது என்ன செய்யும், வெளிப்படும். அதனால் அந்த மாணவன்கிட்ட விளக்கம் கேட்டப்போ அவன் சொன்னால், அன்பு வெளிப்படுவதற்கு 3 நபர்கள் கட்டாயமாக வேணும். 3 நபர் இருந்தால்தான் அங்கே அன்பு இருக்கிறது, 3 நபர்கள் இல்லை என்றால் அங்கே அன்பு இல்லை. நான் போய் இமயமலையில் உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்தை நேசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி அப்படி பிரயாசப்படுறோம். நம்மளை கொஞ்சம் பேர் யோசிக்கிறோம், நம்ம போய் காட்டுக்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருந்துடுவோம். இந்த காலாண்டு பாடத்தில் படித்தோம், மார்க் 8ஆம் அதிகாரத்தில் இருந்து, மனிதனை தீட்டுப்படுத்துவது எங்கே இருந்து வருகிறது, உள்ளே இருந்து வருகிறது. இந்த உள்ளே அப்படின்றத விட்டு காட்டுக்குள்ளே போனால் நம்ம தப்பிச்சிட முடியுமா? காட்டுக்குள்ளே போனாலும் அந்த உள்ளே அங்கே தான் என்ன செய்யுது, காட்டுக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான். இடத்தை மாற்றுவதனால் நாம் மாறப்போவதில்லை. நம்முடைய மனதைத்தான் நாம் என்ன செய்யணும், மாற்றணும். அந்த மாற்றம் நம்மால் நிகழ்கிற ஒன்று இல்லை. அந்த மாற்றத்தை தேவன் மாத்திரம்தான் செய்ய முடியும். நான் எப்போதுமே ஒரு உதாரணம் சொல்வேன். லூசிஃபர் பாவம் செய்ய ஆரம்பித்தது எந்த இடத்துல, பரலோகத்தில். அது கெட்ட இடமா, மோசமான இடமா? அதனாலேயே லூசிஃபர் பாவம் செய்ய ஆரம்பித்தான். இயேசுவானவர் பிறந்து வளர்ந்த இடம் எந்த இடம், நாசரேத். நாசரேத்தை பற்றி நாத்தான்வேல் என்ன சொன்னார், நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமோ. இப்போ நாசரேத்திலிருந்து நன்மை வந்திருக்குது, பரலோகத்திலிருந்து தீமை வந்திருக்குது. இடம் இல்லை காரணம், அந்த நபர் தான் காரணம், அந்த நபர் செய்கிற தீர்மானம் தான் காரணம். எந்த சூழ்நிலையும் நம்மை கெட்டவர்களாக மாற்றப்போவதில்லை. நாம் கெட்டவர்களா நல்லவர்களா என்பதை சூழ்நிலை வெளிப்படுத்துகிறது, அவ்வளவு தான். அதனால் நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னு சொன்னால் இந்த அன்பு என்பது நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக விதைக்கப்பட வேண்டும். இன்றைக்கி இங்கே திருநெல்வேலி பகுதியிலிருந்து வந்து கூடியிருக்கக்கூடிய என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள், என் குடும்பத்தார்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு காரியம் அதுதான், நீங்கள் எல்லோரும் அன்புள்ளவர்களாக மாற வேண்டும். கைகூப்பி உங்கள்கிட்ட அதான் நான் கேட்குறேன், நீங்கள் எல்லோரும் அன்புள்ளவர்களாக மாற வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு வேத அறிவு இருக்கிறது என்பது முக்கியமே இல்லை.
உங்களை விட அதிகமான வேத அறிவு சாத்தானுக்கு இருக்கிறது, ஆனால் அவன் பரலோகம் போவதில்லை. உங்களை விட அதிகமாக தீர்க்க தரிசன விளக்கங்கள் சாத்தானுக்கு தெரியும், ஆனால் அதற்காக அவன் பரலோகம் போவதில்லை. நாம் அன்புடையவர்களாக மாற வேண்டும் என்பது தான் மிகவும் மிகவும் முக்கியமானது. அந்த அன்பின் பிறப்பிடம் தேவன். அன்புள்ளவர் என்று சொல்லும்போதே அங்கே தேவனில் 3 நபர்கள் இருக்கிறார்கள் என்பது நிச்சயமாகி விடுகிறது. நீங்கள் பாருங்கள், அந்த 3 பேர்கிட்டையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமை, யார் பெரியவர் யார் சின்னவர், இந்த பிரச்சனையே இருந்ததாக வேதாந்தத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் அவர் கூட இருந்த சீஷர்களுக்குள்ளே பாருங்களேன், வலது பக்கத்தில் உட்கார்றது யார், இடது பக்கத்தில் உட்கார்றது யார், யார் பெரியவன் யார் சின்னவன். சில சமயங்களில் நமக்குள்ளே அது மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் யோசிப்பேன், சீஷர்கள்கிட்ட அப்படி தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு வருகிறத தவிர உங்களை என்னால் தப்பாக பார்க்க முடியல. ஆனால் சீஷர்கள் அப்படியே கடைசி வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா அவருடைய சீஷர்களாக இருந்திருக்க முடியாது. அவர்கள் மாற வேண்டும், மாறினார்கள். நாமும் மாறியாக வேண்டும். நாம் மாற வேண்டும் என்றால் நம் கண்முன்னராக திருத்துவத்தின் ஒற்றுமை நம்மளே வெளிப்படணும். நம்ம அதை பார்க்கணும், அதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தணுங்க. இந்த திருச்சபை அன்புடைய திருச்சபையாக மாறினால்தான் ஊழியம் நல்ல முறையில் நடக்கும். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத வச்செல்லாம் யாரும் நம்ம இடப்படுறதில்லை. நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் நாம் செய்கிற செயல்கள் அன்பற்ற செயல்களாக மாறும்போது நம்முடைய ஊழியம் பயனற்றதாக மாறிவிடுகிறது. அதனால் அந்த ஒரு காரியத்தை நீங்கள் யோசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அப்படி யோசிக்கணும்னு விரும்பும்போது தேவன் ஒருவர் ஆனால் 3 நபர்கள் என்கிற கருத்து இதில் எப்படி ஒரு இடத்தை வகிக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, சில வசனங்கள் நம்ம வாசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 1:26. ஒருவேளை பைபிள் கையில் இல்லாதவங்க நீங்கள் குறிச்சிக்கங்க, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நமது சாயலாக போதும், அவ்வளோதான் எனக்கு வேண்டியது. அந்த நமதுன்ற வார்த்தை தான். மனிதன் யாருடைய சாயலாக படைக்கப்பட்டான்? எனது சாயலாக படைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா, நமது சாயலாக படைப்பேன் ஆண்டவர் சொன்னார்? நமதுன்னா ஒரு ஆளா 2 ஆளா? ஒன்றுக்கு மேலே 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எத்தனையோ இருக்கலாம். ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா நமது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேவன் சொல்கிறாரு நமது சாயலாக அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதுக்கு ஒருத்தர் விளக்கம் சொன்னமாக சொன்னார், இங்கே நமது என்பது பன்மைன்னு பார்க்கக்கூடாது, அது மரியாதை பன்மை. ஒரு ராஜா சொல்வார், நாம் சொல்கிறபடி நீங்கள் கேட்க வேண்டும்னு சொல்வார். அப்போ அங்கே நாம்ன்றது ஒரு ஆள் தான், 2 பேர் கிடையாது. அதனால் மரியாதை பன்மைன்னு ஒன்று இருக்குது, இங்கே அது மரியாதை பன்மை அப்படின்னு சொல்வார். சரி, ஆதியாகமம் 3:22 எடுத்துக்கோங்க. அங்கே மரியாதை பன்மை எங்கே வருகிறதுன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 3:22. நம்மில் ஒருவரை போல். இப்போ இங்கே குறைஞ்சபட்சம் 2 பேர் என்ன செய்யணும்? இது மரியாதை பன்மை இல்லை. நம்மில் ஒருவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நானும் பாஸ் ஜானும் இருக்கிறோம். நம்மில் ஒருவர் போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஆள்னு அர்த்தம். 2 பேர் இருக்கிறாங்க, அல்லது 3 பேர் கூட இருக்கலாம், ட்ரெஷரையும் சேர்த்துக்கலாம். 3 பேர் இருந்தோம்னா நம்மில் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த நம்மில் ஒருவர் என்று தேவன் தம்மை பற்றி சொல்லுகிற வார்த்தையானது இந்த தேவத்துவம் என்று சொல்கிற ஒன்றிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. அது மாத்திரம் இல்லை, இங்கே தேவன் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஏலோஹிம். ஏலோஹிம் அப்படின்றத அப்படியே மொழிபெயர்த்தால் தேவர்கள் என்று மொழிபெயர்க்க வேண்டும். ஏல் என்பது தான் தேவன், ஏலோஹிம் என்றால் பன்மை, தேவர்கள். எனவே தேவனை பற்றி சொல்லிருக்கிற வார்த்தையே பன்மை தான் இருக்குது. அதனால் 2க்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ சகரியா 2ஆம் அதிகாரம் 11 வசனம் பாருங்கள். சகரியா 2ஆம் அதிகாரம் 11 வசனம். இந்த வசனத்தெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க, பின்னால் நீங்கள் அதை படித்து பார்க்கும்போது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சகரியா என் ஜனமாவார்கள்.
இப்போ இங்கே என் என்பது தேவனை சுட்டி காட்டுது. சரி, நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். இங்கே நான்றது யார்? தேவன். புரியுதா உங்களுக்கு? என் ஜனமாயிருப்பார்கள். நான் என்று சொல்வதெல்லாம் தேவனை சொல்லுகிற வார்த்தை. நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன், அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். இன்னொருத்தர் வராரு, புரியுதா உங்களுக்கு? என் ஜனம் நான் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவாய். இப்போ அனுப்பினவர் ஒருத்தர், அனுப்பப்படுகிறவர் இன்னொருவர். இப்போ இங்கே 2 பேர் வர்றாங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். இந்த ஒரு வார்த்தை நான் சொல்லணும். சிலர் இருக்காங்க, யெகோவாவின் சாட்சிகள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் சொல்லுவாங்க, தேவனுக்கு தேவன்ற வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, யெகோவான்ற வார்த்தையை தான் பார்க்கணும். யெகோவான்ற வார்த்தை பிதாவுக்கு மாத்திரம்தான் உரியது. யெகோவா என்று யார் அழைக்கப்படுகிறாரோ அவரைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள். இதை நம்ம மனசில் வச்சுக்கோங்க. யெகோவான்ற வார்த்தை நமக்கு தமிழ் வேதாகமத்தில் எல்லா இடத்துலையும் யெகோவான்னு போடலை, கர்த்தர்னு போட்டிருப்பாங்க. கர்த்தர்ன்னு சொல்கிறது கொஞ்சம் கருப்பு எழுத்தாக இருந்துச்சு சொன்னால் அந்த இடமெல்லாம் மூலமொழியில் யெகோவான்னு இருக்குது. இப்போ அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர்னு எப்படி இருக்குது? கருப்பு எழுத்தாக இருக்கா இல்லை சாதாரண எழுத்தாக தான் இருக்கா? கருப்பாக இருக்குதா? சரி, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. பேசுகிற ஒரு கர்த்தர், அவர் பேச்சில் இன்னொரு கர்த்தரை பற்றி என்ன செய்கிறாரு? பேசுகிற ஒரு யெகோவா, அங்கே அந்த யெகோவா இன்னொரு யெகோவாவை பற்றி என்ன செய்கிறாரு? சொல்கிறேன். அப்போ 2 யெகோவா. இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ வேறு சில வசனங்கள் நான் ரொம்ப நேரம் எடுக்க போகிறதில்ல, சில வசனங்களை காண்பித்து எங்கள் மூவர் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு என்னுடைய முக்கியமான பகுதிக்கு நான் வந்துடுவேன். ஏசாயா 48:16 எடுக்கு. ஏசாயா 48:16. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். அது ஒரு ஆள், சரிங்களா? நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் இன்னொருத்தர், அடுத்தது அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். எத்தனை பேர் வர்றாங்க? இதில் எத்தனை பேர் வர்றாங்க? இந்த நான்றது யார் அப்படின்னா நீங்கள் முன்னால் வாசித்து பாருங்கள், அதுவும் கர்த்தர் தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? கர்த்தர் இருந்தாராம், கர்த்தராகிய ஆண்டவர் அனுப்புகிறாராம், அவருடைய ஆவியும் அனுப்புகிறார். ஆக 3 நபர்கள் பழைய ஏற்பாட்டில் வருவதை நாம் பார்க்கிறோம். இதை புதிய ஏற்பாட்டில் தான் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது, பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. அது நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கல, அவ்வளோதான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இது இருக்கிறது. ஏசாயா 61:1 பாருங்கள். ஏசாயா 61:1. ஆவியானவர் 1 என்மேல் இருக்கிறார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இப்போ 3 பேர் வராங்களா? தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அந்த என் அப்படின்றது இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை. 3வது கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்கிறார். இது ஏதோ பாடம் நடத்துகிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியணும். நீங்களும் நம்ம 3 கடவுளை நம்பலை, 3 பேர் இருக்கிறாங்க, ஆனால் 3 கடவுளை நம்பலை, 3 கடவுளை கும்பிடலை, ஒரு கடவுளை தான் கும்பிடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்ளுதல் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனங்களை எல்லாம் காட்டுறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 நீங்கள் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு பைபிள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தண்ணீருக்குள்ளே நிற்கிறார். ஆவியானவர் புறாவை போல் இறங்குகிறார். அப்போ 2 பேர் ஆச்சு. இயேசு கிறிஸ்து இங்கே நிற்கிறாரு, ஆவியானவர் இறங்குகிறாரு. வானத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்குதா? அந்த சத்தம் என்ன சொல்லிச்சு? இப்போ 3 பேர் வர்றாங்களா? இங்கேயே 3 பேர் வர்றாங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இதுவும் உங்களுக்கு தெரியும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். இப்போ இங்கே 2 பேர் வந்துடுறாங்க. சிலர் சொல்லுவாங்க, இது வந்து இப்போ என்னையே வச்சுக்கிறோமே, ஒருத்தர் சொல்கிறார் அப்படி, நான் என்னை எடுத்துக்கிறோமே, நான் என்னுடைய பிள்ளைக்கு தகப்பன், என்னுடைய மனைவிக்கு கணவன்,
என்னிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு நான் முதலாளி. இப்போ ஒரு இடத்துல முதலாளியாக இருக்கேன், இன்னொரு இடத்துல கணவனாக இருக்கேன், இன்னொரு இடத்துல அப்பாவாக இருக்கிறேன். அது மாதிரி பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேராக இருக்கிறாங்க. சரி, எல்லாம் நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. இங்கே அதை அப்ளை பண்ண முடியுமா? அதை யோசிச்சு பாருங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அதாவது முதலாளி கணவர்கிட்ட கேட்குறாராம். அது என்னது? ஏன் கேட்கணும்? முதலாளி தானே கணவர். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். இப்போ வேண்டிக் கொள்ளப்படுகிறவர் ஒருவர் இருக்கிறார், வேண்டிக் கொள்ளுகிறவர் ஒருவர் இருக்கிறார். என்ன வேண்டிக் கொள்வாராம்? வேறொரு தேற்றரவாளனை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். யார் அவர்? சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். இப்போ எத்தனை பேர் வர்றாங்க? 3 பேர் வர்றாங்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறோம் அப்படின்னு ஞானஸ்நானம் கொடுக்குறோம். சிலர் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால தான் கொடுக்கணும், இயேசுவின் நாமத்தினால தான் கொடுக்கணும்லாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இங்கே நாமம் என்பது குணம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 பேருக்கும் ஒரே குணம். அதனால தான் நாமத்தினாலேன்னு சொல்லியிருக்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமங்களினாலே என்று சொல்லவில்லை, நாமத்தினாலே என்று சொல்லியிருக்கிறது. நாமம் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அவங்கள பழைய ஏற்பாட்டுக்கு கூட்டு போகணும். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து வணங்கி விடுகிறார்கள். இதை தெரிஞ்ச உடனே மோசேக்கு கோபம், தேவனும் கோபப்படுறாரு. தேவன் சொல்கிறார், மோசே இனிமேல் நான் கூட வரமாட்டேன்னு சொல்கிறாரு. இல்லை என் கூட நீங்கள் கட்டாயம் வந்து தான் ஆகணும், இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படிலாம் ஆண்டவரும் மோசையும் பேசிக்கிறாங்க. கடைசியில் மோசே ஆண்டவர்கிட்ட, நீ வர்ற சமாளிச்சிருக்கிறது நல்லது, நான் உம்மை பார்க்க வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் முகத்தை பார்த்து யாரும் மனிதன் உயிரோடு இருக்க முடியாது, அதனால் நான் என் நாமத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த 2க்குள்ள தொடர்பை நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கணும். எனக்கு கூட ஆசை இருந்திருக்குங்க, உங்களுக்கு கூட ஆசை இருந்திருக்கும். கடவுளை பார்க்கணுன்ற ஆசை உங்களுக்கு யாருக்காவது இல்லாமல் இருந்திருக்குதா? நிச்சயமாக இருக்கும். எனக்கெல்லாம் இருந்திருக்கு. அவரை பார்க்கணுன்ற ஆசை இருக்க தான் செய்யுது. மோசேக்கு இது இருந்துச்சு, அவரை பார்க்கணுன்னு அவர் ஆசைப்பட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை பார்த்தால் செத்து போயிடுவேன். அது அப்படியே நடந்துச்சு. அப்படி தான் சொல்கிறாங்க யூத ரவிமார்கள், அப்படி தான் சொல்கிறாங்க விளக்கம் சொல்லும்போது. உபாகம் 34 அதிகாரத்தில் அவர் மலைக்கு உச்சிக்கு போகிறாரு. அப்போ அவருக்கு எத்தனை வயசு? 120 வயசு. கண்கள் இருளவில்லை, கண்கள் பார்வை எதுவும் குறையவில்லை என்று வேதாம் சொல்கிறது. காரணம், அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. ஆரோக்கியமாக இருக்கிற அவர் மேலே போய் செத்து போயிடுறார். எப்படி செத்து போனார் அப்படின்றதுக்கு யூத ரபிமார்கள் விளக்கம் போது சொல்கிறாங்க, அவர் கேட்டார்ல உண்மையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே அவர் காமிச்சிட்டார். அவர் பார்த்துட்டாரு, பார்த்த உடனே அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. சரி, எப்படி இருந்தார் தெரியாது, எப்படி இருக்கட்டும். இல்லை, ஒன்றை நாம் அறிய வேண்டும், தேவனை பார்த்தால் நாம் இறந்து போய்விடுவோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னை பார்த்தால் நீங்கள் இறந்து போய்விடுவாய். எனவே அதற்கு பதிலாக என்னுடைய நாமத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்படியே நீங்கள் 34 அதிகாரத்துக்கு போனீங்கன்னா தேவன் வந்து அவருடைய நாமத்தை சொல்கிறார். நாமம் என்று சொல்வது ஒரு வார்த்தையில் யெகோவா என்று அடங்கவில்லை. கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், மன்னிக்கிறவர் அப்படின்னு பெருசாக நீளமாக போகுதுங்க. அவருடைய குணத்தை சொல்கிறார். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்றால் மூவருடைய குணத்தின் அடிப்படையில் என்று சொல்கிறார். மூவருக்கும் ஒரே குணம். இந்த திரியேக தேவனை வணங்குகிறவர்கள் 3 நபர்களாக இருக்கிறார். ஆனால் ஒரு நபர் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், இந்த வார்த்தையை நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா 17ஆம் அதிகாரம், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது இவ்வாறு ஜெபிக்கிறார், நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். 2 பேர் தான், ஆனால் ஒன்றுங்கிறார். எப்படி ஒன்றுங்கிறாரு? அது 2 எப்படி ஒன்றாகும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் சொல்கிறாரு, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். எப்படி ஒன்றாக இருந்தார்கள்? குணத்திலே ஒன்றாக இருந்தார்கள். உடலிலே அவர்களுக்கு வித்தியாசம் இருந்தாலும், சரீர பிரகாரமாக 3 நபர்களாக இருந்தாலும், குணத்திலே அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். ஒருத்தரை மீறி ஒருத்தர் செய்கிறதில்ல, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபப்படுறதில்லை.
அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை அவர்களுக்குள்ளாக இருந்ததை யோவான் 17ஆம் அதிகாரம் நமக்கு காட்டுகிறதுங்க. நாமும் கூட அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக மாற வேண்டும். இப்போ நானும் நீங்களும் பலர் தான். ஆனால் நம்ம எப்படி ஆகணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு தெரியுங்களா? எடுத்து வாசிங்களேன். யோவான் 17ஆம் அதிகாரம். யோவான் 17ஆம் அதிகாரம் 21 பாருங்கள். அவர்கள் எல்லாரும் நம்ம எப்படி ஒன்றா இருக்கிறோமோ அது மாதிரி அவங்க எல்லோரும் ஒன்றா இருக்கணும். இதுதாங்க ஆண்டவருடைய ஜெபம். வேறு சில வசனங்கள் சொல்கிறேன், நீங்கள் குறிச்சிக்கங்க. 3 பேர் இருக்கிறது தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் குறிச்சிக்கங்க. வீட்டில் போய் உட்காந்து ஆழமாக வாசித்து பாருங்கள். தீத்து 3:7, 1 பேதுரு 1:2, 1 பேதுரு 1:2, அப்போஸ்தலர் 10:38, 2 கொரிந்தியர் 13:14. இந்த எல்லா வசனங்களிலும் 3 பேர் அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். 3 பேருன்றதை நீங்கள் பார்க்க முடியும். 3 பேர் தான். ஆனால் இயேசுவை ஜெபிக்கும் போது என்ன சொல்கிறாரு? நாம் ஒன்றாக இருக்கிறது போல. இப்போ அந்த ஒற்றுமை, அந்த ஒருமைப்பாடு இன்றைக்கு நமக்குள்ளேயும் இருக்கணுங்க. நம்ம இடத்துல கேட்டுக்கிறதுல அது ஒன்று தான். நாம் ஒன்றுபட வேண்டும். நம்மள ஒரு தாக்கம் ஏற்பட வேண்டும். இம்பேக்ட் என்று சொன்னார்கள். தாக்கம் ஏற்பட வேண்டும். அந்த தாக்கத்தின் அடிப்படையில் நாம் வேலை செய்ய வேண்டும். இந்த தாக்கங்களிலெல்லாம் மிக சிறந்த தாக்கம் என்ன தெரியுமா? அவரை போல நாம் மாற வேண்டும் என்பது தான். ஊழியம் கூட அவரை போல் நாம் மாறுவதில் தான் இருக்கிறது. யோவான் 17:21 பாருங்கள். கவனிச்சிட்டிங்களா? ஊழியம் அதுதானே. குமாரனை ஆண்டவர் பிதா அனுப்பியிருக்கிறாரு. அதை உலகம் விசுவாசிக்கணும். அதுக்கு தான் ஊழியம் செய்கிறோம். அதை உலகம் விசுவாசிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன ஆக வேண்டுமாம்? ஆமாம்மா, நம்ம எல்லோரும் ஒன்றாகணுங்க. என்றைக்கு இது நடக்கப் போகிறது? உலகம் தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த 3 பேர் என்ற வசனங்கள்லாம் வாசித்து பார்த்து 3 பேரும் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் அந்த 3 பேரும் ஒன்று அப்படின்னும் பைபிள் சொல்லுதுன்றதையும் நீங்கள் விளங்கிக்கங்க. உங்களுக்கு எத்தனை கடவுள்னு கேட்டால் 3 கடவுளில் எத்தனை கடவுள் தான்? ஒரே கடவுள் தான். என்னென்றால் அவருடைய குணம் ஒரே மாதிரி இருக்குது. 3 நபர்களாக இருந்தாலும் 3 பேருடைய குணமும் ஒரே மாதிரி இருக்கும்னாக்க. அந்த மாதிரி இங்கே யாராவது 2 பேரை சொல்ல முடியும்? யாராவது இப்போ கணவன் மனைவி கூட ஒன்று ஆகணும்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுறார். ஒரே தன்மையுடையவர்களாக மாறணும்னு ஆசைப்படுறார். நீங்கள் மாறி இருக்கிறீங்க? மாறி இருக்கிறீங்களா? ஒருத்தர் எழுதுகிறாரு, மாறலாம் ஆசைப்பட தான் செய்கிறாங்க. அந்த ஒரு ஆள் யாருன்றதான் பிரச்சனை. அந்த ஒரு ஆள் கணவனா மனைவியான்னு தான் பிரச்சனை. மனைவி காசை கணவன் தனி மாதிரி மாறிடணும்னு, கணவனுக்கு காசை மனைவி தனி மாதிரி மாறிடணும்னு யாரும் விட்டு கொடுக்கலாம் மாட்டாங்க. ஆனால் ஒன்றாக மாறும்போது சில காரியங்களை விட்டு கொடுக்கலாம், சில காரியங்களை அப்படியே வைத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். எத்தனை வருடம் பழகினாலும் ஐயோ இன்னும் வித்தியாசம் இருக்குதே அப்படின்ற உணர்வு தான் நமக்கு இருக்குது. ஆனால் தேவன் ஒருவராக இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த ஒற்றுமை தன்மை, ஒருமைப்பாடு இன்றைக்கு நமக்குள்ளாக வர வேண்டும். அது மாத்திரம்தான் தேவன் நினைச்சார் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்மள எத்தனை பேர் அந்த விதமான ஒருமைப்பாடு உள்ளவர்களாக மாறப்போகிறோம்? எனக்கு கேள்வியை உங்கள் முன்னராக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சிலர் நினைக்கிறாங்க, குமாரன் ஒரு மனுஷன் ஆகிட்டார்ல, அவரை நம்ம வணங்கலாமா வணங்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஒரே ஒரு வசனம் மாத்திரம் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன்.
எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்துட்டிங்களா? வாசிக்கிறீங்களா? தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் யாரை? குமாரனை, இயேசுவை எல்லோரும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதா சொன்னதாக இந்த வசனம் நிச்சயத்தை சொல்லுது. இன்னும் நான் நிறைய வசனங்கள் காட்ட முடியும், ஆனால் இது இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு இல்லை, ஒரு சின்ன கூட்டம், ஒரு 10 பேர் 20 பேர் வச்சுருந்து நம்ம வசனங்கள்லாம் திறந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் கவனமாக பார்ப்பதற்கு அது வசதியாக இருக்கும். ஆனாலும் பரவாயில்லை. என்னுடைய முக்கியமான நோக்கம் இங்கே என்னென்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி 3 நபர்களாக இருந்தாலும் எப்படி ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது போன்ற விசுவாசிகளாக நாம் எல்லோரும் மாறணும். அந்த மாற்றத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் மாறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோ அவங்களாம் எழுந்துச்சு நில்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் லூர்து சாமி ஜெபத்தோடு முடிப்பார்கள். இன்னொரு ஜெபம் இருக்கிறதாக பாஸ்டர் லூர்து சாமி சொல்கிறாங்க. நம்முடைய கான்ஃபரன்ஸ் பிரசிடெண்ட் வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க. அதனால் நான் ஜெபத்தோடு முடிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திருத்துவத்தை நாங்கள் பார்க்கும்போது உமக்குள்ளாக இருக்கிற ஒற்றுமை, ஒருமைப்பாடு எங்களுக்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர் என்கிற எண்ணத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக அதுபோன்றதொரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய ஒருமைப்பாடு சுயநலத்தை அடிப்படையாக கொண்டதாக இல்லாமல் அன்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்கத்தக்கதாக தேவரீர்தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். எழுந்து நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. உலகம் உம்மை விசுவாசிப்பதற்கு நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒற்றுமையை கர்த்தர் தாமே எங்களுடைய உள்ளத்தில் உருவாக்கி எங்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த திருச்சபை நடத்துகிற பிள்ளைகள், தலைமை தாங்கி நடத்துகிறவர்கள், ஆங்காங்கே இருக்கக்கூடிய சபைகள், எல்லா இடங்களிலும் ஆண்டவரே மக்கள் உம்மை காணட்டும், உம்முடைய அன்பை காணட்டும் ஆண்டவரே. அதன் மூலமாக உம்மை விசுவாசிப்பதற்கு இன்னும் அநேகர் உருவாகட்டும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டுமா எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவை திருநெல்வேலி மாவட்ட விசுவாசிகளுக்கு அன்பான ஊழியர் மார்சல் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தினமைக்காய் கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் தலைமை போதகர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி தலைமை போதகர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபத்தோடு ஆசீர்வதித்து நம்மை அனுப்புவார்கள். வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைமை போதகர். பாட்டியம்மா முன்னாடி வந்துட்டாங்க, திடீர்னு பாட்டு போடுங்க. சரி, நாம் கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். நல்ல செய்திகளை நான் கேட்டிருக்கிறோம். இதை சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண திரு லிவிங்ஸ்டன் அவருடைய குழுவினருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பொருளாளர், கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி, மினிஸ்டர் செக்ரட்டரி எல்லாரும் சிறப்பாக பண்ணாங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய பகுதிகளில் வல்லமையான ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவர் உங்களுடைய சபைகளை 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு வர்த்திக்க பண்ணுவார். நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம் அப்படின்னு தெரியல, ஆனால் வாழ்கின்ற நாட்களில் ஆண்டவருக்காக வாழுவோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பொற்கு நாத்து அப்படிங்கிற மனிதனை குறித்து நான் செய்தி கொடுத்தேன்ல, அதில் 2 கருத்தை மாத்திரம் அல்லது 1 கருத்தை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். இந்த மனுஷன் கொரிந்து திருச்சபையை சேர்ந்த ஒரு மனுஷன் எபேசு சபையில் பவுலாரை பார்க்க வர்றாரு. இந்த கொரிந்து சபையிலிருந்து எபேசு சபைக்கு வரணும்னு சொன்னால் அகயா ஏகியன் சி அந்த கடலை தாண்டி மறுபடி நடந்து வரணும், அல்லது ஒரு ரவுண்டு வரணும்.
இந்த கொரிந்து திருச்சபைக்கும் இந்த எபேசு திருச்சபைக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 900 மைல்ஸ், 900 மைல், 1440 கிலோமீட்டர். இவனுக்கு யார் ஆட்டோ கொடுத்தாங்க, யாருக்கு பேட்டா கொடுத்தாங்கன்னு தெரியலை, யார் சாப்பாடு காசு கொடுத்தாங்களான்னு தெரியாது. நான் இந்த மனுஷனை குறித்து தியானித்த போது அந்த மனுஷன் வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. திஸ் இஸ் ஹவ் ஐ டெவலப் மை ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே யாருக்கு அன்பு இருக்கிறதோ அவங்க தூரத்தை பார்க்கவே மாட்டாங்க. 1440 கிலோமீட்டர் இந்த மனுஷன் எந்த காசு இல்லாமல் ஒரு இல்லாமல் அவன் கப்பலில் வந்து நடந்து வந்தானா, நடந்து வந்து கப்பலில் வந்தானா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 1440 மைல் 40 கிலோமீட்டர் வந்தான். யார் யாருக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இயேசு மேல் அன்பு இருக்கிறதோ உங்கள் வீட்டை விட்டு கண்டிப்பாக கடந்து போய் யாருக்காவது செய்வீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட். ரெண்டாவது, இந்த மனுஷன் போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு உணர்ந்தேன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பாக யாருமே வீட்டில் சும்மா இருக்கலை. முன்மாரியின் அனுபவம் இந்த மனுஷனுக்கு கிடச்சி, அந்த முன்மாரியின் அனுபவத்தை பெற்ற காரணத்தினால 1440 கிலோமீட்டர் கடந்து வந்தான். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இயேசுவை நேசிக்கிற பிள்ளைங்க வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கேட்டவங்க வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்கள் 1440 கிலோமீட்டர் போங்கன்னு சொல்லலை. ஒரு 1 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர், 1/2 கிலோமீட்டர் நடந்தாவது போய் ஆண்டவருக்கு என்று ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவருடைய வருகை நாளில் உங்களோடு கூட சேர்ந்து ஒரு பெரிய சேனையை நீங்கள் ஆயத்தப்படுத்த முடியும். அந்த பொறுப்பான வேலையை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்குறாரு. இதை தாகத்தோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார். எல்லாரும் மேலும் நின்று கண்களை மூடி நான் ஜெபித்து இந்த ஆராதனை நிறைவு கொண்டு வருவோம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த பரமபிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் அநேக நாட்கள் காத்திருந்தோம். இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபித்தோம். விசேஷமாக இயற்கையின் சீற்றங்கள், சீதோஷணங்கள் எங்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொண்டீங்க. இந்த ஆகாரம் இந்த பகுதியில் பல முறைகளில் செய்யப்பட்டு கெட்டு போனதாகவும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் 500 பேருக்கு சாப்பாடு செஞ்சோம். இந்த ஆகாரத்தை நாங்கள் திருப்தியாக சாப்பிடும்படியாக கர்த்தர் இந்த ஆகாரத்தின் மேல் உம்முடைய கண்களும் கரங்களும் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பி நடத்துகிற கூட்டங்கள் அன்புள்ள ஆண்டவரே கெட்டுப்போவதில்லை. உம்மை நம்பி தயாரிக்கிற ஆகாரங்களும் கெட்டுப்போவதில்லை என்பதை உணர்கிறோம். உம்மை நம்பி உமக்காக வாழ்கின்ற ஆத்துமாக்களும் கெட்டுப்போவதில்லை என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். திரு லிவிங்ஸ்டன், உடன்பான மனைவி, பிள்ளைகள், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஆசிரிய பெருமக்கள், கடைநிலை ஊழியக்காரர்கள், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், மாணவ மாணவிகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தலும். இந்த தென்காசி மாவட்டத்தில் இருந்து போதகர்களோடு கூட கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் வாழ்க்கையில் இது ஒரு உத்வேகமாக இருக்கவும், நாங்கள் ஒரு நபரையாவது இந்த வருஷத்திலே ஆண்டவருக்கு அறிமுகப்படுத்த அன்புள்ள ஆண்டவரை பலத்தை தாங்க. நாங்கள் யாருக்காவது நன்றி சொல்ல தவறி இருந்தால் ஆண்டவரை எங்களை கிருபையாய் மன்னிங்க. உங்கள் ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு ஊழிய வாஞ்சைகளையும் பொருளாதார உதவிகளையும் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ தூதர்கள் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற இந்த வேலையை எங்கள் கையில் கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே, இதை செய்து முடிப்பதற்காக உங்கள் பலத்தையும் ஆவியானுடைய அபிஷேகத்தையும் தருவதற்காக நன்றியோடு சுத்திக்கிறோம். நல்ல செய்திகளை கொடுத்த திரு மார்ஷல் ஐஸுக்காக ஜெபிக்கிறோம். பாடின பாடல்கள், சாட்சி கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் ஒரு முறை இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்த எங்களுக்கு பொருளாதார வசதிகளையும் வாய்ப்புகளையும் நாங்கள் தாங்க. இன்னொரு முறை நாங்கள் சந்திக்கும் போது நாங்கள் ஆயத்தப்படுத்தின ஆத்துமாக்களோடு வரும்படியான வாய்ப்பை தாங்க. நன்மை நாளும் கிருபை நாளும் முடிசூட்டிக் கொள்ளுங்க. இயேசுவின் வழியாக கேட்கிறோம் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகமும், ஆறுதலும், தேர்தலும், வழிநடத்தலும், சமாதானமும், தேவதூதலின் பாதுகாவலும் இந்த நாட்களில் வந்து தேவ செய்தி கொடுத்த ஊழியக்காரர்களோடும் தேவ செய்தியை கேட்ட பிள்ளைகளோடும் திருச்சபையின் ஊழியக்காருடைய குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய திருவருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.